Welcome on to this channel, 12th standard, and this video is for you. So, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard physics volume 1ல இருக்கிற third unit magnetism and magnetic effect of electric current அப்படிங்கிற இந்த யூனிட்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது எப்படி ஆம்பியர் சர்க்யூட்லாம் வச்சு அண்ட் பயோட் சர்க்யூட்லாம் வச்சு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணலாம். அண்ட் இப்போவும் ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ண கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொலினாய்டில் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அல்லது ப்ரோட்டான்ஸான ஒரு சார்ஜஸ். அந்த சார்ஜஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்றுக்கு ஒன்று எதிர்க்க வைக்கும் பொழுது அவங்க என்ன ஆவாங்க, வெலாசிட்டி செலக்டார் வந்து என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதாவது அதோடைய நகர்வு திறன் அப்படிங்கிறது தான் மோஷன். அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேகத்தோடு இதாகும் மூவ் ஆகும். அதுதான் வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு இந்த கொஷனை சொல்லுவாங்க. Let us consider an experimental arrangement to illustrate velocity selector. Velocity selector அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு experimental arrangement கன்சிடர் பண்ணுறோம். In the region of space between two parallel plates of the capacitor மாதிரி ரெண்டு parallel plates நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். Capacitor which produces uniform electric field. யூனிஃபார்மான ஒரே மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கு தெரியும் கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மெயின்டைன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ஒரு எதிரி இன்னொரு எதிர் இருக்கலாம், ஒன்றா இருக்க முடியுமா? ஏன்னா ஒன்றா இருந்தால் ரெண்டு பேரும் மோதி செத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிர்க்க அதே மாதிரி அதுக்கு பெர்பெண்டிகுலர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுருக்கோம். Suppose a charge particle with charge Q enters the space from left sideல இருந்து அது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த சார்ஜ் நகர்ந்து விழும் பொழுது அது ஒரு வெலாசிட்டியோட ஒரு வேகத்தோட ஓடி வரும். அதில் உருவாகிற ஃபோர்ஸ் அப்படிங்கிறனாலே அந்த சார்ஜ் இன்ட்டு அதோட ஃபீல்டு. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணத்தினால ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுறதுனால வெலாசிட்டி இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நான் போட்டிருக்கோம், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். and this is a diagram and here are charge which is present here, positive charge which moves from here. நம்மளோட புக்கில் நீங்கள் டயக்ராம் பார்த்துக்கோங்க, நம்ம ஆரோஸ் போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வெலாசிட்டியோட இந்த பக்கம் என்ன ஆகுது, மூவ் ஆகுது ஃப்ரம் லெஃப்ட் சைடில் இருந்து. இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம், பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி மூவ் ஆகும். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா உருவாகிற ஃபோர்ஸ் வந்து Q இன்ட்டு VE அப்படி VB அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அது மேலே நோக்கி என்ன ஆகும் அப்படின்னா நகரம். கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் அவங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க. அதாவது ரெண்டு எதிரிகளுக்கு நடுவில் வந்து மாட்டினா அங்கேயும் தூதுக்கு போகிறான் இங்கேயும் தூதுக்கு போகிறான், எங்கே போக போகிறாங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இதுதான் வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமாக உருவாகிற ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அந்த சார்ஜ் ஆக்ட் ஆகுறது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இதாகுது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா உருவாகிற ஃபோர்ஸ் விச் இஸ் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அது அப்போர்டாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க, அவன் நடுவில் மாட்டிக்கிட்டான் தெரியுமா, அவனை அடித்து இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ அப்போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். Qவும் கெட் கேன்சல். அப்போ E is equal to VB அப்படின்னு வந்திருக்கும். இங்கே நமக்கு வெலாசிட்டி செலக்டார் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும் E/B. ஸோ ஒன்று இன்னொன்றுக்கு டிவைடட் பைல இருக்குன்னா they are perpendicular to each other அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால they are perpendicular to each other. ஸோ ஒரு ஈஸியஸ்டான கொஷின் அவ்வளோ கொஷின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். பட் சம் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸில் கேட்குறாங்க. இந்த கொஷின் ஈஸியாக படிச்சிடலாம், தியரியும் கம்மி. ஒரே ஒரு விஷயம், இதை 2 மார்க்கில் கூட கேட்கலாம், பட் 3 மார்க்கில் அதிகப்படியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் session, please put in a comment box, and if you need any help from my channel, please put it and ask me in the way of answering your comments. And thank you for watching.